அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகமும் அதிர்ஷ்டமும் வாரி வழங்கட்டும் இறைவனும் ஈசனும். எம்பெருமானுடைய அருளால் மிக சிறப்பான நேற்று பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் ஆண்டாள் தேவியை ரொம்ப அழகாக நம்ம எல்லாருமே அர்ச்சனை பண்ணியிருப்பீங்க, அபிஷேகம் பண்ணியிருப்பீங்க, அலங்காரத்துக்கு கொடுத்துருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு எது உகந்தது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து, இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தேவியவே நம்ம போய் தரிசனம் பார்க்கணுன்னு இல்லை, அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் போய் தரிசனம் பார்த்துருப்பாங்க, அலங்காரம் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி ஒரு விசேஷமான ஒரு அற்புதமான நாள், எல்லாருமே வணங்கக்கூடிய நாள், எல்லாரும் தலையாய கடமையாக தன்னுடைய வேலையையும் சரி மதிக்கக்கூடிய அமைப்புக்கான உரித்தான நன்னாள். இந்த ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது 80வது இந்திய சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற அமைப்பில் ரொம்ப இந்தியாவை, நம்மளுடைய தேசத்தை வணங்கி, நம்மளுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர்கள், அற்புதமான எல்லா மனிதர்களுடைய ஆசீர்வாதமும் புண்ணிய பூமியை நம்ம தொட்டு வணங்கி, சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் நமஸ்காரம் செய்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவரில் நிறைய திருக்குறள் சொல்லியிருக்காங்க. உலகத்தில் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற பஞ்சபூதத்தையும் அவர் பாடியிருக்கார், சொல்லியிருக்கார், 2 வரியிலேயே சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட இந்த இந்தியாவுடைய நம்ம அமைப்பில், நம்ம இந்த நாட்டில் தேசத்தில் பிறந்ததுக்கு எல்லாமே இதை கேட்டுட்ருக்கிறவங்க எல்லாருமே பெருமிதம் அடையக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளிலும் நம்ம திதி, நட்சத்திரம், யோகம் இதெல்லாம் எடுத்தாலும் கரணநாதன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப விசேஷங்க. ஜாதகத்தில் கட்டம் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, நமக்கு யோகம் இல்லை, தசாபுத்தியே வேஸ்ட், மாரக திசை, பாதகாதிபதி திசை, எது வேணாலும் ஒரு பாதிப்பை தரக்கூடிய கிரக கூட்டணியோட, 4 கிரக கூட்டணியோட 8ஆம் பாவத்தில் இருக்குது, 6ஆம் பாவகத்தில் இருக்குது. உசுறு ஒன்று தாம்மா ஓடிட்டுருக்கு, என்ன அனுபவிக்கலை, ஒன்றுமே சிறக்கலை, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டு பிரச்சனையாக இருக்கும்போதோ கஷ்டம் இருக்கும்போதோ வர்றது தான் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க. அப்போ எந்த காலம் நமக்கு நல்ல காலம், நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வராதா, நமக்குன்னு ஒரு குருட்டு அதிர்ஷ்டமே இல்லையாம்மா வாழ்க்கையில், எப்படி நம்ம முன்னேறுவோம், இப்படி பல கேள்விகள். இதுக்கெல்லாம் நம்மளுடைய நட்சத்திரம், லக்னம், தசாபுத்தி இதுதான் ஒரு மனுஷனை ஒரு நல்ல உயர்வுக்கு கொண்டு வரக்கூடிய, அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த அமைப்பு நம்ம தலையில் எழுதியிருக்கணும். நம்ம கர்ப்பத்திலேயே தரிக்கும்போது நம்ம இறைவன் நம்ம இந்த பூலோகத்தில் அந்த பிள்ளைங்கிற முத்தை போடும் பொழுது அந்த உயிர் ஜீவன் அந்த தரிக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜீவன் ஒரு சிஎம் ஆவாங்க, பிஎம் ஆவாங்க, மக்களையெல்லாம் காப்பாற்றுவாங்க, ஏதோ ஒரு விதத்தில் சாதனையாளராக பிறப்பாங்க. இது நம்மளுடைய விதி, அதுதான் கதி, அதுதான் மதி, எல்லாமே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளை சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.